ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சை பயிர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன்ல 100 கிராம் பச்சை பயிர் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் இப்போ இந்த பேன்ல சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை பயிரை இப்போ ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பச்சை பயிரை ஊற வச்சும் எடுத்துக்கலாம். ஊற வைக்காம இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணியும் செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் குழம்பு நல்ல வாசனையா இருக்கும். இப்போ வறுத்து எடுத்து வச்சிருக்க இந்த பச்சை பயிரை ஒரு குக்கர்ல சேர்த்து இதை ஒரு 2 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் கழுவி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 1.5 கிளாஸ் அளவுக்கு இதுல தண்ணியை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 சின்ன சைஸ் தக்காளியை நான் இதுல சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ் தக்காளியா இருந்தா 1 இல்ல 2 சேர்த்தா போதும். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜார்ல 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, 5 வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். ரொம்ப நைஸா இருந்தா நல்லா இருக்காது. கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ இது அப்படியே ஓரமா இருக்கட்டும். இப்போ பச்சை பயிறு நல்லா வெந்துடுச்சு. இதை நான் இந்த மாதிரி மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெயை நான் அதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா வெந்தயம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 2 பச்சை மிளகாயை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த பவுடரை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொங்கு ஸ்பெஷல் அப்படின்னாலே சீரகமும் தனியாவும் போட்டுதான் தாளிப்பாங்க. அது ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். அதே நேரத்துல வாசனை மூக்க தொலைக்கும். இப்போ இது எல்லாமே ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சிருக்க அந்த பச்சை பயிரை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு வேக வச்சு அந்த குக்கர்லயே 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நான் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா இந்த பச்சை பயிரை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம கொங்கு ஸ்டைல் பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. இந்த பச்சை பயிறு குழம்ப சூடான சாப்பாட்டுல போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.